அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக ஆற்றல் அனைவருக்கும் நன்மையே செய்யுமாக. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறாங்க. சரிங்களா? முதல்ல வீட்டை சுத்தம் செய்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடு துடைக்கிறது எப்படி நம்ம வீக்லி ட்வைஸோ அல்லது ஒன்ஸோ வீடு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஒற்றை அடிக்கிறது ஆல்ரெடி நீங்கள் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிக்கலாங்க. வீடு துடைக்கிறதுக்கு மட்டுமான டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடு எப்படி துடைக்கலாம் அப்படின்னா, ஒரு ரூமுக்கு 2 பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியில் நீங்கள் பினாயிலோ லிக்யூடோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு தண்ணியில் ஒரு ஜவ்வாது ஒரு பிஞ்சு, பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு, கொஞ்சம் கை நிறைய கல்லுப்பு இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஒன்ஸ் நீங்கள் வீட்டை தொடச்சிட்டு, 2வது பக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளைன் வாட்டரில் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு மறுமுறை தொடச்சிருங்க. இந்த 2 பக்கெட்டில் இருக்கிற தண்ணியும் கொண்டு போய் கீழே கொட்டிட்டு தான் வேறு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி அடுத்த ரூமை நம்ம துடைக்கணுங்க. ஒரு ரூம் துடைச்ச தண்ணீரை வைத்து இன்னொரு ரூம் துடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் இன்னொரு ரூமில் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சாஸ்திர ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, நெகட்டிவ் ஒரு ரூமில் நெகட்டிவ், இப்போ நம்ம தூங்குற இடங்களில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் அடுத்த ரூம்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் காரணங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணிகள், ஓகேங்களா? இந்த துணிகள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தனியாக ஒரு அழுக்கு கூட வச்சு தான் நம்ம போடுறோம், எல்லாம் ஓகேங்க. ஒரு முறை பயன்படுத்திய துணியை மறுமுறை பயன்படுத்தக்கூடாதுங்க. அதுக்காக டெய்லி புது ட்ரெஸ் எடுக்க சொல்கிறீங்களான்லாம் நினச்சிடாதீங்க. அதாவது வாஷ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அழுக்கு துணிகளை முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு கொடிகளை வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணாமல் பாத்ரூம்குள்ளேயே கூட ஒரு கூடை செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வெளியில் எங்கேயாவது வெளி ரூம்லையோ போர்ட்டிக்கோலையோ வச்சு, அது பின்னாடி ஏதாவது இருந்ததுன்னா இடம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. இது நம்மளுடைய இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆடைகள் நம்ம வெளியில் போகிறோம் வர்றோம், அதில் நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய வேர்வைகள், நிறைய நெகட்டிவ்ஸு அண்டு சயின்ஸ் ரீதியாக சொல்ல போனால் கிருமிகள் எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குங்க. இப்போ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை நம்ம வாஷ் பண்ண முடியாது. மேபி பட்டு சாரி அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா வாஷ் பண்ண முடியாதுன்னா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா, வெயில் அடிக்கிற இடத்துல 1 ஹவரில் போட்டுட்டு அதை எடுத்து மறுபடியும் மடித்து நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுக்கலாங்க. இது ஆடைகளுக்கானது. அடுத்து தலைமுடிங்க. இந்த தலைமுடி பார்த்திங்கன்னா, அந்த காலங்களில் நகை வெட்டுறது, முடி வெட்டுறது எல்லாமே இந்த இந்த கிழமைகளில் வெட்டக்கூடாது, இந்த நாட்களில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய சாஸ்திரங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே சயின்ஸுக்கு உட்பட்டவை தாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாமே சயின்ஸை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே ஹைஜீனாக போகணும்னு நினச்சி எல்லாருமே சாஸ்திரங்களை விட்டுடுறோம். சயின்ஸ் தான் அப்படின்னு எல்லோரும் நம்ம பேப்பருக்கும் ரீசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த தலைமுடிகளை பார்த்திங்கன்னா, முக்கியமாக வீட்டுக்குள்ளே தலை சீவவே கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடிகள் உதிரும் பொழுது, வீட்டுக்குள்ளே கொட்டும் பொழுது, அந்த தலைமுடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒட்டுண்ணிகள், கிருமிகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸுகளில் போய் ஒட்டிருச்சு அப்படின்னா, அதை நம்ம டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணவே முடியாதுங்க. அதை வாஷ் பண்ணி ப்ராப்பராக வெயிலில் போட்டு அது அந்த சோடா காரம்லாம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸுகளை துவைச்சாதான் நமக்கு அது க்ளீன் ஆகுங்க. ஸோ தலைமுடி வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் சிந்தக்கூடாதுன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியில் நம்ம தலை சீவி பழகிக்கலாங்க. அப்படி இல்லை, எங்களுக்கு வெளியில் அந்த வசதி இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் இருப்பீங்க, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே அமர்ந்த நிலையில் தலை சீவ கற்றுக்கங்க. நின்றுக்கிட்டே தலை சீவி முடிகளை தரையில் உதிர விடாமல் உட்கார்ந்த நிலையில் தலை சீவி கற்றுக்கங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வருங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.